Hi everyone. 2 சோகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. அவன இனத்தால் 1.5 வயதுடைய குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவிலே பதிவாகியுள்ளது. தாயும் மகனும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று ஹம்மாந்தோட்டை பிரதேசத்திலே பதிவாகியுள்ளது. மகனை காப்பாற்ற சென்ற நிலையிலே தாயும் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 சம்பவங்களும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். முல்லைத்தீவு மாங்குளம் பிரதேசத்திலே 1.5 வயதுகளையுடைய ஒரு குழந்தை பாட்டியின் மருந்துகளை உட்கொண்டதன் ஊடாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாருமே அவதானிக்காத நிலையில் குறிப்பிட்ட குழந்தை மருந்துகளை உட்கொண்டுள்ளது. அதன் பின்னர் மயக்கமடைந்த நிலையில் குழந்தையை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மாங்குள வைத்தியசாலையிலே சிகிச்சை வழங்கப்பட்டாலும் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. என்றாலும் சிகிச்சைகள் பலனின்றி இறுதியிலே அந்த குழந்தை உயிரிழந்துள்ளது. பெற்றோரின் கவனையினம் காரணமாகவே இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. மாத்திரைகளை வைக்கும் பொழுது, உயிர்கொல்லி மருந்துகளை வைக்கும் பொழுது சிறுவர்களுக்கு எட்டாத இடங்களிலே வைக்க வேண்டும். குழந்தைகள் இது தொடர்பாக அறியாதவர்கள் தமது கைகளிலே கிடைக்கும் பொருட்களை வாயிலே போடவே அவர்கள் முயற்சி செய்வார்கள். அவ்வாறானதொரு சம்பவமாகவே வீட்டில் உள்ளவர்கள் அவதானிக்காத நிலையில் குழந்தை மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதே போன்று மிக பெரும் சோக சம்பவமாக, ஊரையே சோகத்தில் ஆழ்த்திய சம்பவமாக ஹம்மாந்தோட்டை சூரியவெவ வீரியகம பிரதேசத்திலே தாயும் மகனும் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முறையற்ற முறையில் பெறப்பட்ட மின்சார வேலிகளில் சிக்கியே இவர்கள் இருவரும் உயிரிழந்திருந்தனர். பக்கத்து வீட்டிற்கு 5 வயதுகளையுடைய சிறுவன் விளையாடுவதற்காக சென்றுள்ளார். இவ்வாறு சென்ற சிறுவன் முறையற்ற முறையில் பெறப்பட்ட மின்சார வேலியில் சிக்கியிருந்தார். தன் மகனை அவதானித்த தாய் மகனை காப்பாற்றுவதற்காக ஓடோடி சென்ற நிலையில் தாயும் அதே வேலியில் சிக்கி உயிரிழந்த சோகமான சம்பவமே இறுதியாக எஞ்சியிருந்தது. இவ்வாறான பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக முறையற்ற முறையில் தடை செய்யப்பட்ட மின்சார வேலிகளை பயன்படுத்துவதன் ஊடாக உயிரிழப்புகள் இலங்கையில் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றது. யானைகளின் தாக்கம் காரணமாக மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக விவசாய காணிகளையும் தாம் வாழும் சூழலையும் பாதுகாப்பதற்காக முறையற்ற முறையில் மின்சாரம் பெறப்பட்டு பயன்படுத்தப்படுவதன் ஊடாக, அதனூடாக அதிக மின்சாரம் வெளியாகுவதன் ஊடாக இந்த உயிரிழப்புகள் பதிவாகின்றது. என்றாலும் இந்த தடை செய்யப்பட்ட மின்சார பயன்பாடு ஊடாக 2 உயிர்கள் பறிபோன சோகமே இறுதியில் எஞ்சியுள்ளது. இவ்வாறான உயிரிழப்புகள் இடம்பெற்றதன் பின்னரே நாம் இந்த தவறுகள் தொடர்பாக சிந்திக்கின்றோம். அதிலும் குறிப்பிட்ட பிரதேசத்தில் மாத்திரமே அவற்றினை சிந்திக்கின்றோம். ஏனையவர்கள் அது தொடர்பாக சிந்திப்பது கிடையாது. எமக்கு இவ்வாறு ஏற்படாது என்ற வண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்றாலும் எமக்கு இவ்வாறான இழப்புகள் ஏற்படும் பொழுதே இவ்வாறான தடை செய்யப்பட்ட முறையில் மின்சாரங்கள் பெறுவது, அதே போன்று அபாயகரமான செயற்பாடுகளில் இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம். எனவே ஒவ்வொருவரும் சிந்தித்து செயற்படக்கூடிய முக்கியமான விடயம், ஆபத்தான விடயங்கள், தடை செய்யப்பட்ட விடயங்களில் இருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறுதியாக மீட்க முடியாத இவ்வாறான சோகங்கள் மாத்திரமே எமக்கு எஞ்சி இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.